சத்யுகத்திலோ நாம் இந்த சங்கம யுகத்தில் எதை சேமித்து வைக்கின்றோமோ அவற்றிலிருந்து பிராப்தியை அனுபவிக்கின்றோம். துவாபர யுகத்திலிருந்து ஒன்று செய்யும்போது அதற்கான பலனும் ஒரு மடங்கே கிடைக்கின்றது. ஆனால் ஞான மார்க்கத்தில் ஒன்று செய்வதற்கு 1000 மடங்கு பிராப்தி கிடைக்கின்றது. இந்த காரணத்தினால்தான் பக்தியிலும் கூட நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சிவனுடைய பக்தராக இருந்தாலும் தேவி தேவதைகளுடைய பக்தர்களாக இருந்தாலும் அவர்களை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்திருந்தாலும் கூட இப்பொழுதுள்ள மனிதர்கள் செய்யக்கூடிய விபச்சாரி பக்தியை போன்று அன்றைய பிராமணர்கள் துவாபர யுகத்தில் கூட அப்படிப்பட்ட பக்தியை செய்ததில்லை. அவர்களுடைய பக்தி கலப்படமற்றதாக அவ்வியபச்சாரி பக்தியாக தூய்மையானதாகவே இருந்தது. ஆனால் சிவபாபாவுடைய பக்தியாக இருக்கட்டும் அல்லது தேவதைகளுடைய பக்தியாக இருக்கட்டும் அல்லது வழியை காண்பிப்பதற்காக மனிதர்கள் பக்கம் கூட நமது கவனம் சென்றிருக்கலாம். அதாவது பக்தி மனிதர்களையும் நாம் செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ நமக்கு சத்குரு கிடைத்துவிட்டார். இப்பொழுது அந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் நாம் விடுபட்டு விட்டோம். மேலும் ஒரு பாபாவை தவிர இரண்டாவது கூட யாருமே இல்லை என்ற ஒரே வழிப்படி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நேரத்திலும் கூட என்ன இஷாரா நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றதோ, அடிப்படை ஞானமாக இருக்கட்டும் அல்லது விரிவான ஞானமாக இருக்கட்டும், அனைத்துமே சாக்கார முரளிகளில் இருக்கின்றன. ஆனால் அவ்விக்த பாப்தாதா மூலமாக 49 ஆண்டுகள் வரை நமக்கு என்னவெல்லாம் பாலனை கிடைத்து கொண்டிருக்கின்றனவோ, சாக்கார பாபாவுடைய முரளி 33 வருடங்கள், அவ்விக்த முரளி 49 வருடங்கள். இப்போது வரைக்கும் நாம் 90களில் சொல்லப்பட்ட முரளி வரை வந்து சேர்ந்திருக்கின்றோம். 96களில் சொல்லப்பட்ட முரளியை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு பாபா அவ்விக்த முரளிகளில் நமது மனதில் என்னவெல்லாம் விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, மேலும் அவற்றை எப்படியெல்லாம் சரி செய்வது, நடைமுறையில் பிரம்மா பாபா அவரே என்ன புருஷார்த்தம் செய்தாரோ, மேலும் அதன் ஆதாரத்தில் நாமும் கூட அதே போன்று எப்படி என்ன புருஷார்த்தம் செய்ய வேண்டும், அவ்விக்த இஷாராவாக இருக்கட்டும் அல்லது வரதானங்களாக இருக்கட்டும், தினமும் நமக்கு அவ்விக்த முரளிகளுடைய ஏதாவது சில விஷயங்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒருவேளை நாம் இந்த விஷயங்களில் கவனம் கொடுத்தோம் என்றால், நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது கூட நாம் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேண்டுமானாலும், எவ்வளவு உயர்ந்த பதவி வரைக்கும் வேண்டுமானாலும் நாம் அடைவதற்கான புருஷார்த்தம் செய்வதற்கான மார்ஜின் இருக்கிறது. நாம் எதுவரை புருஷார்த்தம் செய்திருக்கின்றோம், அவற்றில் இன்னும் என்னவெல்லாம் குறைகள் இருக்கின்றன, அவற்றை சரி செய்து கொண்டு நாம் கர்மாதீத நிலை வரைக்கும் சென்றடைய முடியும். எனக்கு நினைவு வருகின்றது, சரியாக 2 வருடங்களுக்கு முன்பாக அவ்விக்த முரளிகளின் சாரம் வந்தது. சில நேரங்களில் அப்படியும் முரளி வந்தது. சாக்கார முரளி முடித்த பிறகு கொஞ்சம் அவ்விக்த முரளியினுடைய கொஞ்ச பாகங்களும் முரளியோடு சேர்ந்து கொடுக்கப்பட்டது. அதில் பாபா கர்மாதீத் ஸ்திதியை பற்றிய விஷயங்களை கூறியிருந்தார்கள். இப்பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் இறுதி நேர வினாடிகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே நான் கர்மாதீத நிலையை அடைய வேண்டுமானால் நான் 3 விஷயங்களில் கவனம் வைக்க வேண்டும். முதல் விஷயம் என்னவென்றால், என் மீது எந்த விதமான பாவ கணக்கும் படாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், புண்ணிய கணக்கை இன்றைய நாள் வரை நான் எவ்வளவு சேமித்திருக்கின்றேன். மூன்றாவது, கடந்த கால விஷயங்கள் இதுவரைக்கும் என்னவெல்லாம் மிச்சம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் நான் இப்பொழுது, அதாவது கடந்த கால கணக்கு வழக்குகள் அனைத்தையும் நான் இப்பொழுது முடித்துவிட வேண்டும். ஒருவேளை இந்த 3 விஷயங்களிலும் நாம் தினமும் கவனம் கொடுக்கின்றோம் என்றால், பாபா இந்த விஷயத்தில்தான் குறிப்பாக சொல்லியிருந்தார். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் இதற்கு முன்னால் நடந்திருக்கலாம். அந்த விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கிறீர்கள். விஷயங்கள் என்றாலே ஏதாவது மனிதர்களை பற்றி தான் இருக்கும். அப்போது அந்த விஷயங்களை யோசிக்க
அந்த மனிதர்களோடு உங்களுக்கு கணக்கு முடியவே முடியாது. மேலும் இன்னமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். கணக்கு வழக்கை பற்றிய விஷயங்கள், கர்மத்தின் தத்துவங்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றோம். பக்தியிலும் கூட இதை பற்றி விவரமாக கூறுகிறார்கள். ஆனால் பாபா மிகவும் ஆழமான விஷயங்களை கூறுகின்றார். எந்த மனிதருடைய முகம் உங்கள் முன்னால் வந்து கொண்டே இருக்கின்றதோ அவர்களோடு கணக்கு வழக்கு உங்களுக்கு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இந்த ஆழமான விஷயங்களை பாபா எதற்காக கூறுகின்றார் என்றால், இதனால் நாம் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டும் என்பதாகும். நமது புத்தியில் என்னென்ன விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, நம்முடைய சன்ஸ்காரம் எதுவரை சென்றடைந்திருக்கின்றது, சதோ பிரதானம் வரைக்குமா அல்லது சதோ நிலை வரைக்குமா? சதோ நிலை என்றால் உள்ளுக்குள் ஏதாவது யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. ராமருடைய கைகளில் கூட வில்லும் அம்பும் காண்பிக்கின்றார்கள். அப்படியென்றால் சதோ நிலை என்றால் இன்னும் புதிய குழந்தையாக இளைஞர் நிலை வரைதான் சென்றடைந்திருக்கிறார்கள், இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை என்று குறிக்கிறது. 1975 நான் கயானா சென்றிருந்தேன். ஆரம்பத்தில் அந்த நேரம் அதிகமாக கயானாவில் இந்திய குடிமக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. ஆனால் அந்நாட்களில் 60% வரை இந்திய குடிமக்கள் தான் அங்கே இருந்தார்கள். மீதம் 30% ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். பாக்கி 10% சீனர்களாகவும் இங்கிலாந்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். ஆகவே இந்து மதத்தை சேர்ந்த மக்கள்தான் அதிகமாக இருந்தார்கள். பிறகு அவர்கள் அந்த நாட்டை விட்டு இந்தியாவிற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அங்கே ஒரு இந்திய பள்ளிக்கூடமும் இருந்தது, இந்து மகாசபையும் இருந்தது. அவர்களுக்கு அந்த அரசாங்கத்தோடு தொடர்பும் இருந்தது. அங்கு கயானாவில் தீதியும் அவர்களோடு இன்னொரு சகோதரியும் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை அங்கே இருந்தார்கள். பிறகு அங்கே சென்டர் திறக்கப்பட்டது. அந்த நாட்டிலிருந்து மிக நல்ல குடும்பங்கள் அங்கே பாபாவுடைய வகுப்பை கேட்பதற்கு வந்தார்கள். அதில் குறிப்பாக அங்கிள் ஸ்டீவ் என்பவரும் வந்திருந்தார். அவரை பற்றி நீங்கள் அனைவரும் தெரிந்திருந்திருப்பீர்கள், சந்தித்தும் இருப்பீர்கள். அவர்களுடைய பெண் குழந்தைகள் கூட இப்பொழுது நார்த் அமெரிக்கா, நியூயார்க் மற்றும் கனடா போன்ற நாடுகளில் சென்டரை பராமரித்து வருகிறார்கள். அந்நாட்களில் நாங்கள் பள்ளிகளுக்கு கூட சென்றோம் சேவை விஷயமாக. அங்கே ஒரு அனைத்தை விட ரொம்ப பிரசித்தமான ஒரு ஹிந்து பள்ளிக்கூடம் இருந்தது. 15-16 வயதை உடைய குழந்தைகள், மிகவும் சிறிய குழந்தைகள் அல்ல, நல்ல புத்திசாலி குழந்தைகளாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு சொற்பொழிவு ஆற்றப்பட்டது. அந்த சொற்பொழிவிற்கு பிறகு நான் அவர்களிடம் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கின்றதா? அந்த குழந்தைகளோடு சேர்த்து ஆசிரியர்களும் பிரின்ஸ்பலும் கூட அமர்ந்திருந்தார்கள். எனவே குழந்தைகள் சற்று யோசித்தார்கள். எனவே நான் கூறினேன், சரி, நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கூட கேட்கலாம். பேர் போட வேண்டும் என்றால் போடலாம், அல்லது போடாவிட்டாலும் பரவாயில்லை. உங்களது கேள்விகள் அடங்கிய தாளை என்னிடம் அனுப்புங்கள். இப்படி கூறிய உடனே கொஞ்சம் அதிகமாகவே நோட்ஸ் தீதியிடம் வந்து சேர்ந்தது. நிறைய கேள்வித்தாள்கள் வந்திருந்தன. அதில் விசேஷமாக ஒரு கேள்வி இருந்தது. அது என்னவென்றால், அதாவது கிரைஸ்ட் ஜீசஸை காண்பிக்கிறார்கள். ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை எடுத்து அவர் தோள்பட்டையில் போட்டுக்கொண்டார், அவரது தோள் மீது சுமந்து கொண்டார் என்றால் அவருக்கு எவ்வளவு கருணை மற்றும் அன்பு இருந்திருக்கும். ஆனால் ராமரை காண்பிக்கும்போது வில் அம்போடு காண்பிக்கிறார்கள், அதுவும் காட்டில். அவர் காட்டில் ஏதாவது ஹிம்சை கூட செய்திருக்கலாம் அல்லவா? நாம் ராமரை பகவான் என்று ஏற்றுக்கொள்கின்றோம், ஏனில் அவரை ஹிம்சை செய்பவராக ஏன் அப்படி காண்பிக்கப்பட்டிருக்கிறது? இப்படி கேள்வி இருந்தது. பிறகு நான் அவர்களுக்கு கொஞ்சம் புரிய வைத்த பிறகு அவர்கள் மிகவும் குஷியடைந்தார்கள். இப்படியெல்லாம் பாரதத்தை சேர்ந்த மக்கள் அநேக தேசங்களில் அங்கங்கே பிரிந்து சென்றிருக்கிறார்கள். இது போன்ற பலவிதமான குழப்பங்கள், சந்தேகங்கள் இந்து மதத்தை பற்றி அநேகருக்கு இருக்கலாம். ஏனெனில் அவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அல்லவா?
அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய அந்த மனக்குழப்பங்கள் சந்தேகங்களை அழிப்பதற்கான இந்த ஞானம் மிகவும் ஒரு நல்ல ஒரு முறையாகும். ஆனால் இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இன்று வரையிலும் கூட என்னுடைய மனதில் ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. விவேகம் ஒரு விஷயத்தை கூறுகிறது, மேலும் எனது மனம் ஒரு விஷயத்தை, வேறு ஒரு விஷயத்தை கூறுகிறது. அப்படியெனில் நான் எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வது? இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். நாம் கூறுவோம் விவேகம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், அதாவது நல்ல விஷயத்தையே தேர்ந்தெடுத்து நடக்க வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் உலகில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்றைய காலகட்டமோ மிகவும் மோசமாக இருக்கிறது, நல்ல காலமாக இல்லை. இந்த சூழ்நிலையில் நான் விவேகத்தை தேர்ந்தெடுத்தேன் என்றால் எப்படி அவ்வாறு நான் நடக்க முடியும்? இது சத்தியமான உண்மையான விஷயம்தான். அதாவது தீதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கெட்டவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்ல வழிப்படி எப்படி நடக்கிறது? நல்ல வழிப்படி நடந்தால் அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும் இல்லையா? அதனால் எப்படி விவேகத்தின்படி நடக்கிறது அப்படி கேட்குறாங்க. அது சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு தீதி சொல்கிறாங்க. ஆனால் பாபா நமக்கு விவேகத்தை மட்டும் கொடுக்கலை, கூடவே சக்தியும் கொடுத்துருக்குறாங்க. விவேகம் சொல்லக்கூடிய வழிப்படி நடப்பதற்கான சக்தியையும் பாபா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படி உள்ளுக்குள் பல விஷயங்கள் அநேகருக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றன. பாபா என்ன சொல்கின்றார்? அடுத்து விவேகம் ஒரு விஷயத்தை சொல்கிறது, அல்லது மனம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் இப்பொழுது நியமத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றோம். நமது வார்த்தைகளில் கூட கவனம் கொடுத்து விடுகின்றோம். ஆனாலும் மனதில் ஏதாவது தலைகீழான விஷயங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றன. கொஞ்சமாவது இது போன்ற எண்ணங்கள் வரத்தான் செய்கின்றன. இதை பற்றி தான் நிகழ்காலத்தில் பாபா அவ்வியக்த முரளியில் மிகவும் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றார். குழந்தைகளுடைய மனதில் இந்த மாதிரி எண்ணங்கள் வருகின்றன. நீங்கள் நினைவு செய்து பாருங்கள், 1-2 மாதங்களாகவே பாபா இது போன்ற விஷயங்களைத்தான் கூறி வருகின்றார். அவ்வியக்த முரளிகளில் பாபா மனதில் ஓடும் சங்கல்பத்தை பற்றி கூறுகின்றார். பிறகு அதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க, இந்த எண்ணங்களை எப்படி சரி பண்ணுறது என்பதை பற்றியெல்லாம் பாபா அதில் விரிவாக கூறியிருக்கின்றார். ஆகவே நாம் மனதில் எழும் எண்ணங்களை ஒரு புறம் சரி செய்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது வரையும் கூட மற்றொரு எண்ணமும் கூட நமக்கு வருகின்றது கூடவே. அதாவது நாம் இன்னும் சதோப்பிரதான நிலை வரை வந்து அடையவில்லை தானே. இது போன்ற எண்ணங்கள் வருகின்றது என்றாலே நாம் இன்னும் சதோப்பிரதான நிலை வரை வந்து அடையவில்லை. நாம் இப்போது வரையிலும் கூட சத்தோ நிலை வரைதான் வந்து அடைந்திருக்கின்றோம். எனில் நமது எதிர்காலம் என்னவாக இருக்கப் போகின்றது? பாபாவுடைய அவ்வியக்த முரளிகளின் அனுசாரமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நமது மனதின் நிலை எந்த அளவிற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும்? அதன் மூலம் மனதின் சேவை. நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் மனம் சுத்தமாக இருந்தால்தான் மனதின் மூலமாக கொஞ்சம் சேவையும் செய்ய முடியும். மனதில் இப்போது வரை ஏதாவது குழப்பங்கள் இருக்கின்றன, ஏதாவது தவறான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எனில் மனதின் மூலமாக நாம் சேவை செய்ய முடியாது. ஒருவேளை நாம் அப்படி இயற்கைக்கு சேவை செய்யவில்லை என்றால் கடைசி நேரங்களில் இயற்கை எப்படி நமக்கு உதவி செய்யும்? சத்யுகத்தில் வேறு விஷயம். ஆனால் இப்பொழுது இந்த கடைசி நிமிடங்களில் நான் இயற்கைக்கு சேவை செய்யவில்லை என்றால் இயற்கை எனது மனநிலையில் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்கள் யாருக்காவது சேவை செய்திருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஒருவேளை யாருக்கும் சேவை செய்யவே இல்லை என்றால் அதற்கான கணக்கு நம் எல்லோருக்குமே தெரியும். ஞானம் எல்லோருக்குமே இருக்கின்றது. ஞானத்தின் கணக்குப்படி சிலருக்கு இயற்கை உதவி செய்கின்றது, சிலருக்கு இயற்கை உதவி செய்வதில்லை. இதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு விஷயத்திற்கும் கணக்கு வழக்கு இருக்கிறது. பாபா நமக்கு இப்பொழுது இஷாரா கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது நாம் எந்த முறையில் நம்முடைய சதோப்பிரதான நிலை வரைக்கும் சென்றடைய வேண்டும் என்று, எப்படி நாம் நம்முடைய கர்மாதீத் நிலை வரை சென்றடைவது,
இந்த விஷயங்களில் நாம் இப்பொழுதும் கூட கவனம் வைப்போம். அந்த விஷயங்களில் நாம் இப்போதும் கூட கவனம் வைத்தோம் என்றால் நாம் கர்மாத்தீத நிலை வரை சென்றடைய முடியும். ஓம் சாந்தி. 1972 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு மாநாடு நடந்தது. அப்போது பாபா அவ்விக்தமாகி இருந்தார். நாங்கள் எந்த முரளிகளை நாம் இப்போது படிக்கின்றோமோ 1965 மம்மா ஷரீரம் விட்டதிலிருந்து 1965 69 வரை அந்த அனைத்து முரளிகளிலும் இப்போதைய காட்சிகள் எதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ பாபா சுற்றுச்சூழல் பற்றிய விஷயங்களை கூறியுள்ளார். மாசுபாடு சம்பந்தமான விஷயங்களையும் அந்த முரளிகளில் கூறியுள்ளார். தத்துவமும் தமோ பிரதானமாக உள்ளது. அதன் குழப்பம் எப்படி இருக்கும், இயற்கை சீற்றங்கள் எப்படி ஏற்படும், உள்நாட்டு கலவரங்கள் பற்றிய விஷயங்களையும் கூறினார். ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா கூறியுள்ளார். மேலும் என்னவெல்லாம் படவிலக்க சித்திரங்கள் உருவாக்கி இருக்கின்றார்களோ அது டிராமாவுடைய சித்திரம், கல்ப விருட்ச மரம், மரத்தின் மீது கூட காண்பிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களுக்குள், அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் எப்படி சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்பதை பற்றி. கடைசியில் வெண்ணெய் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கிடைக்கின்றது. இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள். இவை அனைத்தையும் நடைமுறையில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் பாபா அப்போதே இதை கூறியுள்ளார். குழந்தைகளே, நீங்கள் தங்களது ஸ்திதியை அவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கும். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் உங்களுடைய மனநிலையில் எந்தவிதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. சந்தேகமே இல்லை, பிரம்மா பாபாவுடைய ஆயுள் 93 இருந்தது. மேலும் நமக்கு தெரியும் இந்த ஷரீரம் எவ்வளவு பழையது. ஆனால் யாருக்குமே எந்த எண்ணமும் இல்லை பாபா அவ்விக்தம் ஆகிவிடுவார் என்று. எனவே இந்த சூழ்நிலையில் அனைவருக்கும் கேள்வி எழுந்தது, எகியத்தின் நிலைமை பிறகு என்னவாகும்? ஆனால் சாஸ்திரங்களில் இவ்வாறு கதை வருகின்றது. கம்சன் கிருஷ்ணர் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தார். அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதைதான். ஆனால் அவர்கள் யோசித்தார்கள், கிருஷ்ணரிடம் அப்படி என்ன மாயாஜாலம் இருந்தது? அதனால் அனைத்து புறங்களிலிருந்தும் கோபியர்கள் திரண்டு ஓடி வந்து அவரிடம் வந்துவிட்டனர். மேலும் அவர்களுக்கு இதுவும் புரிந்தது, அவரிடம் முரளியின் மாயாஜாலம் இருந்தது. ஆகையால் கோபிகைகள் சிலர் ரொட்டி தயார் செய்து கொண்டிருந்தார்கள், சிலர் ஆடை அலங்காரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள், வேறு சிலரோ ஏதோ சில வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் கிருஷ்ணருடைய அந்த குழலோசையை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் திரண்டு அங்கே ஓடி வந்து விட்டார்கள். சொல்கின்றார்கள், மேலும் இப்படியும் சொல்வார்கள், அவர்கள் மிக அருகில் கூட சிலர் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே கேட்காது. ஆனால் யார் கோபிகைகளோ அவர்களுக்கு மட்டுமே அந்த முரளியின் ஓசை கேட்டது. உடனே அந்த கோபியர்களும் ஓடி வந்து விடுவார்கள். மேலும் கிருஷ்ணரிடம் வந்தவுடன் அவருடைய அந்த முரளியில் ஏதோ மாயாஜாலம் உள்ளது என்று புரிந்து கொண்டு அவரிடம் இருந்த அந்த புல்லாங்குழலை அவரிடமிருந்து பிடுங்கி அதை சிறு சிறு துண்டுகளாக்கி தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் விஷயம் என்னவென்றால், அதன் பிறகு என்ன நடக்கும் என்றால், அந்த சிறு சிறு துண்டுகள் அனைத்தும் பறந்து பல இடங்களில் சென்று சேரும். மேலும் அந்த சிறு துண்டுகளிலிருந்தும் கூட அந்த முரளியின் ஓசை ஒலிக்கும். அனைத்து இடங்களிலும் எங்கெல்லாம் அந்த துண்டுகள் சென்று சேர்ந்தனவோ அங்கிருந்து எல்லாம் அந்த முரளியின் ஓசையும் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் இப்போது யோசித்து பாருங்கள். இப்போது பிரம்மா பாபா அவ்விக்தமாகிவிட்டார். ஆனாலும் தனது ஃபரிஷ்தா ரூபத்தில் சேவையை மேலும் ஒரு படி மேலே அதிகரித்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய வைத்தார். அதன் மூலம் முழு உலகிற்கும் சேவை நடக்கும் அளவிற்கு பாபா அவ்விக்தமானது 1969
மேலும் முதல் சேவைக்குழு வெளிநாட்டிற்கு வந்தது 1971ஆம் வருடம். எனவே நாம் நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும், அவ்விக்த பிரம்மா ஃபரிஷ்தா வெளிநாட்டு சேவையை சிவ பாபாவுடன் சேர்ந்து எப்படி செய்கிறார் என்று. மேலும் எங்கெல்லாம் முரளியின் சிறு சிறு துண்டுகள் சென்று கொண்டே இருந்தனவோ, மேலும் முரளியின் பாடல் அவர்களுடன் சேர்ந்து சென்று கொண்டே இருந்தனவோ, அங்கெல்லாம் கூட அதே மாயாஜால விளையாட்டு நடந்து கொண்டே இருந்தது. சிலருக்கு கேட்டவுடன் அது ஒரு மாயாஜாலம் போன்று இருந்தது. மேலும் சிலருக்கு கேட்டாலும் எதுவுமே புரியவே இல்லை. இதுதான் முரளியின் மாயாஜாலமாகும். பாபாவிடம் இந்த திட்டம் இருந்தது, முழு உலகிலும் இந்த முரளியின் சப்தம் சென்றடைய வேண்டும். நடைமுறையில் நாம் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மீண்டும் கூட முக்கியமான விஷயம் எஜுகேஷன், கல்வியாகும். பாபா ஒருபோதும் எங்களை எந்த ஒரு மனிதனின் ஆதாரமும் எடுக்க வைக்கவில்லை. பிரம்மா பாபா எவ்வளவு சிரேஷ்டமானவர். மேலும் நாம் கூறுகின்றோம், குருவும் கோவிந்தரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். நாம் பிறகு யார் சொல்வதை கேட்பது? பிரம்மா பாபாவோ எப்போதும் கூறுகின்றார், இது சிவ பாபாவுடைய முரளியாகும். மனிதர்களோ எப்போதும் சொல்கிறார்கள், நான் தான் கூறினேன் என்று. ஆனால் பிரம்மா பாபாவோ எப்போதுமே சிவ பாபாவிடமே கவனத்தை ஈர்த்து கொண்டிருந்தார்.